ரீசெண்டா யூடியூபர் இர்ஃபான் வந்து அவருக்கும் அவரோட வைஃபுக்கும் பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா அப்படின்றத ஃபாரினுக்கு போய் டெஸ்ட் பண்ணிட்டு அதை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல மட்டுமே சொல்லாம ஓப்பனா சோஷியல் மீடியால எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ மூலியமா ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இது தொடர்ந்து வந்து சுகாதாரத்துறை இர்ஃபான் கிட்ட விசாரிச்சு இர்ஃபான் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோமே டெலிட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இதுல ஒரு தப்பு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால தனக்கு பிறக்க போற ஒரு குழந்தை வந்து ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா அப்படின்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாக்குறது அப்படின்றது இல்லீகல். ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இதை லீகலா அலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அததான் இர்ஃபானும் பண்ணியிருந்தாரு. அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த ஒரு ரிசல்ட்டை ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்துட்டு இந்தியாவுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணார்ல, அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா இந்தியால இன்னுமே வந்து தனக்கு பிறக்க போற ஒரு குழந்தை வந்து பெண் குழந்தையா இருந்துடக்கூடாது, அப்படி அது பெண் குழந்தையா இருந்தா அதுக்கு நம்ம செலவு பண்ணி பாடுபட முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிற மக்கள் கூட்டம் அப்படின்றது இந்தியால இன்னும் பெருசா இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மக்கள் கூட்டம் இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்துகிட்டு தனக்கு பிறக்க போற ஒரு குழந்தை வந்து ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா அப்படின்னு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருல, இந்த மாதிரி இருக்கிற மக்கள் கூட்டத்து மத்தியில வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருல, ஒரு வழிவகுத்து கொடுக்குறாருல. ஸோ அந்த ஒரு வழியை வந்து பின்னாடி வரவங்க தப்பா கூட யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. If I'm not wrong. இதை ஏன் நான் இப்போ சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபியில் ஒரு ஆள் வந்து தனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிரெக்னெண்டா இருக்கிற வைஃபோட வயித்தை கிழிச்சு உள்ள பார்த்துருக்காரு. ஏன்னா அவருக்கு கண்டினியூஸா 5 பெண் குழந்தைகள் பிறந்துருச்சு. ஸோ அடுத்து 6வது அவருக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெக்னெண்டா இருக்கிற வைஃபோட வயித்தை கிழிச்சு உள்ள பார்த்துருக்காரு. ஃபார்ச்சுனேட்டா உள்ள இருந்தது ஆண் குழந்தை தான். பட் அன்பார்ச்சுனேட்லி வயித்தை கிழிச்சதுனால அந்த குழந்தையும் இறந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிற மக்கள் கூட்டம் இன்னும் பெருசா இந்தியாவில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ கமிங் பேக் டு இர்ஃபான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து தனக்கு பிறக்க போற குழந்தை பெண் குழந்தை அப்படின்றது வந்து அந்த ஜெண்டர் ரிவல் வீடியோல மனுஷன் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வீடியோ பார்த்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இர்ஃபான் முகத்துல வந்து அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். பட் இதே சந்தோஷம் அந்த குழந்தை பிறக்கும் போது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி தெரியுமே அவருக்கு பிறக்க போற குழந்தை வந்து பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேச்சுரலி அந்த குழந்தை வந்து பிறக்கும் போது அப்போ அதோட ஜெண்டர் என்ன, ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா அப்படின்னு சர்ப்ரைஸா பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் அப்படின்றது டோட்டலி வேற. அது பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடியே தனக்கு பிறக்க போற குழந்தை வந்து ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா பார்த்ததுக்கு அப்புறம் அப்போ இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து முன்னாடியே நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் குழந்தை பறக்கும் போது அந்த சந்தோஷம் கண்டிப்பா குறைவாக தான் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பா இர்ஃபான் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ண தான் போறாரு. அண்ட் மோரோவர் பயாலஜிக்கலி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு பிறக்க போற ஒரு குழந்தை அப்படின்றது ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படின்றத டிசைட் பண்ண போகிறது அந்த ஆணோட உடலும் அந்த பெண்ணோட உடலும் தான். ஸோ இன்னும் தாண்டி வந்து கடவுள் நம்பிக்கை எப்படி பேசணும் அப்படின்னா, எல்லாம் கடவுள் கொடுக்கறதுப்பா நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அதை தாண்டி வந்து மோரோவர் நேச்சர் நமக்கு நேச்சுரலி என்ன கொடுக்குதோ அதை நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்.